டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸுடைய டெக்னிக்கல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துறதுனால என்னால் நேற்றுக்கான வியூ சொல்ல முடியல. பட் நேற்றுக்கு நம்ம சொன்ன வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சினுடைய பாட்டமுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லப் ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரே நாள்லேயே மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்மளுக்கு அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லப் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கேப் எக்ஸாக்டாக நீ நிஃப்டியில் ஃபில்லப் ஆக கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் ஃபில்லப் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் தான் லாஸ்ட் ட்ரேடிங்கில் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி ஒரு இண்டிகேஷன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரேஞ்சு கிட்ட திரும்ப போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி மேலே இருக்கும்போது நம்ம சப்போர்ட்னு சொன்னோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பிரேக் ஆகி மேலே போனதுக்கப்புறம் நியர்லி 3 times இந்த இடத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்தது. இப்போ நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சேனலினுடைய சப்போர்ட் ரேஞ்சிலும் பிரேக் ஆயிருச்சு. அட் த சேம் டைம் இந்த சப்போர்ட் ரேஞ்சினுடைய பாட்டமும் நம்மளுக்கு பிரேக் ஆனதுனால இனி வரக்கூடிய நாட்கள் அதை நமக்கு திரும்ப டச் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அது ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும். அட் த சேம் டைம் இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உள்ள என்ட்ரு ஆகும்போது நம்ம அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஸ்விங் மூவ் எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்னொரு வியூவும் இருக்கு. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரேக் டவுன் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு திரும்ப இந்த சேனலுக்குள்ள என்ட்ரு ஆச்சு. என்ட்ரானதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுக்கு போகணும். ரீடெஸ்ட் போயிட்டு அந்த என்ட்ரான ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரான மூவ்மெண்ட் நமக்கு அப்சைடில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஒருவேளை அப்படி ஆயிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்பும் கிடைச்சிருக்கும். பட் அது நம்மளுக்கு எதிர்பார்த்த அந்த இண்டிகேஷன் நடக்கவே இல்லை. நம்மளுக்கு சப்போர்ட்டை திரும்ப டச் பண்ணி அதை நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இண்டிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்துச்சு. இல்லை மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு திரும்ப அந்த சப்போர்ட் கிட்ட வரும்பொழுது கண்டிப்பாக அது நம்ம பிரேக் ஆகும் தான் நம்ம சொல்லியிருப்போம். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பிரேக் ஆயிருக்கு. நமக்கு இந்த கேப் வந்து இப்போ ஃபில்லப் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் தான் தெரியுது. அடுத்ததான் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் நம்மளுக்கு நேற்றுக்கே ஃபில்லப் ஆயிடுச்சு. கேப் ஃபில் பண்ணது மட்டும் கிடையாது, அங்கிருந்து அதுக்கு கீழேயும் போயிருக்கு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு நல்லாவே கீழே போயிருக்கு. இப்போ இந்த கேப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் திரும்ப அது நம்மளுக்கு ஒரு இறங்கி வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த கேப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லோ வரைக்கும் கூட நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னோம். இது இடத்துல வரைக்கும் நடந்துச்சு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5th May வரைக்கும் நடந்துச்சு. பட் நேற்றுக்கே கிளியராக அதை நம்மளுக்கு பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது நம்மளுக்கு ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகும். கிளியராக வந்து பாருங்க ஓப்பன் ஆகிட்டு அந்த ரேஞ்சை நம்மளுக்கு வந்து உள்ள என்ட்ரு ஆகி அதை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபாலோ கொடுத்துருக்கு. இந்த கேப் ஃபில்லப் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் எக்ஸாக்டாக கேப் ஃபில்லப் ஆகல. அது ஆகும்பொழுது நம்ம அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்டமாக ஐடி. ஸோ ஐடி தான் ஒரு குரூஷியல். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம் இந்த ரெட் கேண்டலினுடைய லோ, ஏன்னா ரெட் கேண்டில் பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே பல நாட்கள் சைட்வைஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த ரெட் கேண்டிலுடைய லோவும் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவும் மேட்ச் ஆயிருந்துச்சு. அதனால அந்த ரெட் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லைன் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி க்ளோசிங்கும் வச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழேயும் க்ளோசிங் வச்சுட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இன்னி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் நம்மளுக்கான ஒரு ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் போயிருக்கு. ஒரு சின்ன ஒரு அப்பும் போயிட்டு அங்கிருந்து திரும்பவும் ஃபாலோ ஆயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததான் ஆட்டோ. ஸோ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த லைனுக்கு மேலேயே எக்ஸாக்டாக க்ளோசிங் வச்சிருந்தாங்க. பட் திரும்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இறக்கத்தை நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரெட் லைன் நம்மளுக்கான ஒரு ஹோல்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒருவேளை ரெட் லைன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான வரக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெஸ்டன்ட்டுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் மாதிரி இண்டிகேஷனை கொடுத்துட்டு ஃபெயில் ஆனதுனால அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சப்போர்ட் அதை பிரேக் பண்ணும்போது தான் அந்த ஒரு ஃபாஸ்டான ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டான மூவ்மெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு இந்த ரெட் லைனுக்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சுட்டா போதும். கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டான ஒரு மூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட திரும்ப கூட வரலாம். இந்த கேப் ஃபில் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப என்ட்ரு ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலும் இந்த கேப் ஃபில் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா இன்னைக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. பட் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் தான் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்டிங் அப்படிங்கிறது இந்த லைன் வரைக்கும் இல்லைன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ட்ரேடிங் டேல நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் டைப் ஆஃப் கேண்டில் தான் பதிவாயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேண்டில்ஸுடைய ஹை வச்சு பார்க்கும்போது எது ஹையஸ்ட் பாயிண்டாக இருக்கோ அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்பொழுது நம்மளுக்கான ஒரு அப் மூவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இது ரீடெஸ்டிங் மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ரீடெஸ்டிங் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேண்டில்ஸ் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண இடம் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டில்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நம்ம ரீடெஸ்டிங் எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி வந்த மல்டிபிள் கேண்டில்ஸ், அதாவது இந்த ஸ்குவீசிங் நான் சொல்லிட்டு இருந்தேன், 2 ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எஃப்எம்சிஜி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு மிஷின் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே மாட்டின மாதிரி தான் இருக்குது இண்டிகேஷன்ஸ். பட் அந்த இடத்துல வந்து லோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா லோஸையும் பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு நேரடி க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்த்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னாலும் மல்டிபிள் பிளேசஸ்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த இடம் நம்மளுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இந்த லைன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பிரேக் ஆகணும், பிரேக் ஆகி க்ளோசிங் வைக்கணும் வச்சுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டையும் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அப் டு இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் கூட நம்மளுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கு அடுத்த லெவல்ஸுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பாருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து இந்த இன்டர்மீடியட் லைனை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம். அண்ட் இந்த லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. அப்போ அடுத்த கட்ட சப்போர்ட் இந்த லைன் தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த லைனை நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு அங்கே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. நேற்றுக்கு அந்த லைன் டச் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த லைன் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட மேஜர் சப்போர்ட் இந்த லைனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனும் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஒரு குரூஷியலான லெவலாக நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகணும். நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சினுடைய பாட்டம் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்ப அடுத்த கட்ட இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வரதுக்கு இனிமேல் ஒரு சின்ன பாயிண்ட் தான் இறங்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரூஷியல் சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச், கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவல் இல்லைனா பாட்டம் லெவல் வரைக்கும் தான் நமக்கு வரணும். அடுத்த கட்டமாக மிட் கேப். ஸோ மிட் கேப் லாஸ்ட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இறக்கம், நல்ல ஒரு ரிவர்சல்னு சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே போன மூமெண்ட் எல்லாமே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறிடுச்சு. அப்போ நம்மளுக்கு நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு கீழே வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்த்துருந்தோம், இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பட் இதை நம்ம இன்னொரு விஷயமாவும் பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைனை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு ஆல்ரெடி ரெஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டாக கூட இன்றைக்கி போயிருந்துருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து க்ளோசிங் எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு மேலேயே வச்சிருக்கு. அப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் அண்ட் இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகும் பொழுது ஒரு ஃபால் இந்த ரேஞ்ச் வரைக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு இங்கேருந்து அப்படியே அப்மூவ் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பர்டிகுலராக இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சு, இல்லைனா இந்த ப்ரீவியஸ் விங் ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட லெவலில் நம்ம எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பில் எக்ஸாக்ட் ரிவர்சல்னு சொல்லி ஆகணும். அதாவது நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அப்பும் போகும்போது நம்ம மல்டிபிள் லெவல்ஸை ரெஸ்டாரண்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஃபைனல் ரெஸ்டாரண்டாக ரீச் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இதுக்கப்புறம் இதை பின்னாடி போகிறது ரிஸ்க் அப்படின்ட்டு. கிளியராக பாருங்கள், அங்கிருந்து நல்ல ஒரு இறக்கம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 3% வரைக்கும் ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆகணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் கிராஸ் ஆகக்கூடிய இந்த பிளேஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக சூஸ் பண்ணி ஆகணும். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த ரெட் லைனே நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னா இதனுடைய ஆப்போசைட் குயிக்காக ரீச் ஆகும்னு சொல்லுவோம். ஆப்போசைட் குயிக்காக ரீச் ஆச்சு, அந்த ஆப்போசைடும் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆன கேப் கிட்டத்தட்ட ஃபில் ஆன மாதிரி ஒரு இண்டிகேஷன். பட் நம்மளுக்கு இந்த ரெட் லைன் ஒரு குரூஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அப்போ அது ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும். கிளியராக அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படியே இறங்கி வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம்னு பார்க்கணும். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இனியும் நல்ல ஒரு ஃபால் கொடுக்கணும். அப்படி கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிப்டியில் அந்த கேப் ஃபில் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லோ, அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எங்கே சப்போர்ட் இருந்ததோ அது வரைக்கும் கூட வரலாம். அடுத்ததாக மைக்ரோ கேப் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ரெஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான மூமெண்ட்டாக கூட இது இருக்கலாம். இப்போ வரைக்கும் அதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த லைன் சொல்ல நமக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு அப்பும் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இப்போ நமக்கு சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு. பட் நம்மளுடைய மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் பதிவு பண்ணியிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே க்ரீனாக தான் போயிருக்கு. பட் லாஸ்ட் ட்ரேடிங் டேல நாஸ்டாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லெக் டோஜி மாதிரி ஒரு ஃபார்மேஷன். பட் நம்மளுக்கு இதில் நமக்கு ரெஸ்டாரண்ட் இங்கே ஹையில் இருக்கான்னு தெரியல. பட் சப்போர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைனை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 நம்மளுக்கு இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கான ரெஸ்டாரண்ட் லைன் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் பாட்டமில் பிடிச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு அப்பும் போயிருக்கு ரெண்டுலையுமே சரி, நாஸ்டாக்லையும் சரி, S&P 500லையும் சரி. இனிமேல் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபால் கொடுத்துச்சு, இல்லை ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இப்போதைக்கு ஜஸ்ட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
அடுத்ததாக கோல்டு நம்ம டாலர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் நெகட்டிவாக 0.19%. பட் இதே நீங்கள் இந்தியன் ருப்பியில் கோல்டு பிசியோ இல்லை கோல்டையோ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்கும். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி ரைஸ் பண்ண விஷயம் தான். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இது எந்த வித ஃபார்மேஷனும் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நியூஸ்னால நம்மளுடைய இந்தியன் ருப்பியில் மட்டும் கோல்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கு. பட் சில்வரில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது சொன்னது தான் இது ஒரு ரெசிஸ்டன்ட், ஃபைனல் ரெசிஸ்டன்ட். இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட மூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ளோசிங் வைக்கட்டும். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா சில்வர் நம்மளுக்கு ஒரு அப்மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே நம்மளுக்கு பிரேக் அவுட்லேயே சொன்னோம், பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு அப்மூவ் கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இனி ஒருவேளை இறங்கி வந்துச்சு அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு. க்ரூடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனராக போயிருக்கு. பட் நம்மளுக்கு லாஸ்ட் டைம் இந்த 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக ஒரு புல்லிஷ் டைப் ஆஃப் கேண்டில். இங்கே நம்மளுக்கு ரிவர்சல் வரலாம். இந்த தேர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் வரும்னு சொல்லிடும். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அப்மூவ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் திரும்ப ரீச் ஆயிடுச்சு. அகைன் நம்ம இந்த செகண்ட் ரெஸ்டாரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அதை நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது தேர்ட் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் கூட நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு சின்ன ஃபாலுக்கு அப்புறம் வந்த நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அப்மூவ் கூட கிரியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்ததா பிட்காயின் நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இனி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக நல்ல ஒரு அப்மூவ் தான் நமக்கு இப்போதைக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் அனலைசிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு சேனலில் நான் மெம்பர்ஷிப்ல வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சேனலுடைய நேம் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மெம்பர்ஷிப்னுடைய காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.